துலாம் லக்ன கர்மா பத்தின முக்கிய விஷயங்களை சுருக்கமா பார்க்கலாம். அதாவது, நீங்க துலாம் லக்னத்துல பிறந்திருந்தா, உங்க ஜாதகத்துல முதல் வீடு துலாமா இருந்தா, உங்க கர்மா எப்படி அமையும்? குறிப்பா, சனி பகவானோட பங்கு என்ன? இத ஜோதிட ரீதியா இந்த வீடியோ விளக்குதுங்க. உங்க வாழ்க்கையோட சில பேட்டர்ன்ஸை புரிஞ்சுக்க இது ஹெல்ப் பண்ணலாம். முதல்ல பாத்தீங்கன்னா, துலாம் லக்னத்துக்கு சனி பகவான் ரொம்ப முக்கியமானவர். ஏன்னா, அவரு கேந்திரம், அதாவது ஜாதகத்தோட மைய வீடுகள், அப்புறம் கோணம், அதிர்ஷ்ட வீடுகள், இது ரெண்டுக்குமே அதிபதியா வர்றாரு. அதனால உங்க பூர்வ புண்ணியம், அதாவது முந்தைய ஜென்ம செயல்கள், அப்புறம் நீங்க இப்போ செய்யற சேவை, தொழில் இதெல்லாம் வச்சுதான் பலன் கொடுப்பாரு. ரெண்டாவதா, துலாம் லக்னக்காரங்களோட கர்மா பெரும்பாலும் மத்தவங்களுக்கு சேவை செய்யறதோட சம்பந்தப்பட்டிருக்கு. சில சமயம் பாத்தீங்கன்னா, எந்த ஒரு ரிட்டர்ன்ஸும் எதிர்பார்க்காம உழைக்க வேண்டிய சூழல் கூட வரலாம். இதுவே ஒரு முக்கியமான கர்ம கடமையா கூட இருக்க சொல்றாங்க. கடைசியா, சனி பகவான் உங்க ஜாதகத்துல எங்க இருக்காருங்கிறது உங்க சொத்து, வண்டி வாகனம் மாதிரியான சுகவசதிகளை பாதிக்க வாய்ப்பு இருக்கு. சித்திரை மாதிரி சில நட்சத்திரங்களோட தாக்கமும் இதுல உண்டு. முக்கியமா, நேர்மையாவும் கடினமாவும் உழைச்சா நல்ல ரிசல்ட்ஸ் கண்டிப்பா கிடைக்கும். ஆக, துலாம் லக்ன கர்மாங்கிறது சேவை, சனியோட பாடங்கள், அப்புறம் பூர்வ புண்ணியத்தோட தாக்கம், இதை எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்றது தாங்க விஷயம்.